ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா தான். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் ரெடி பண்ணிடுங்க. இதுக்கு அரை டீஸ்பூன் சோம்பு, பட்டை 2 பீஸ் சின்னது, சீரகம் அரை டீஸ்பூன், கிராம்பு வந்து 2 எடுத்துக்கோங்க, மிளகாய் வந்துட்டு 4 எடுத்துக்கோங்க, மிளகு வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பூண்டு வந்து 5 பல் போட்டுக்கோங்க, சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க, 2 பெரிய தக்காளி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. இது வணங்குறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் போட்டு கடுகு வடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி கடையில் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து மொதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சதுனால இது நான் ஒரு விசில் தான் விட்டு வேக வச்சுருக்கேன். இந்த காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா போட்டு வணக்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி இதில் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான இட்லிக்கு டேஸ்ட்டான குருமா ரெடி.